அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த கவலையோடு பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் முதுபெரும் தலைவர்கள் அரசியல் பயணம் என்பதை முழு நேரமாக கொண்டு வாழ்நாளில் பொது வாழ்க்கை ஒன்றே தங்களின் மூலதனம் என்பதை வைத்து பட்டி தொட்டியெல்லாம் பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களின் தேவைகளை உணர்ந்து ஆட்சியாளர்களுக்கு அதனை தெரியப்படுத்தி அது நிறைவேறாத பட்சத்தில் அதற்கென போராட்டங்களை முன்னெடுத்து வளர்த்த அரசியல் என்பதில் இன்றைக்கு சில தற்குறிகள் தங்களை இத்தமிழகத்தின் ஆளுமை நிறைந்த அரசியல் என்று தலைமைவாதிகளாக பிரகடனப்படுத்திக் கொள்வதை அறிவிற்சிறந்த தமிழ் சமூகம், நாளைய தமிழகம், நாளைய எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாளை தற்குறியின் தலைவன்தான் முதல்வராகி விடுவார் என்று படுத்துக்கொண்டும் உருண்டு கொண்டும் போகிற இடம் வருகிற இடம் சாப்பிடாமலும் இணையதள அரசியலில் அறிவியலால் எதனையும் திரித்து சேர்த்து ஒட்டி அழித்து வெளியிட முடியும் என்பதை உணராமல் அந்த பிம்பத்தை உண்மையாக நம்பி காத்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளம் என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்பி சில அன்பு பெற்றோர்களின் அன்பு குழந்தைகள் பித்து பிடித்தவர்கள் போல அலைவதை நாம் கவலையோடு நோக்குகிறோம். யாரோ ஒருவர் சம்பாதித்தார், நடித்தார், சினிமாவிலே கோடிக்கணக்காக வருமானத்தை ஈட்டினார், தன் வருமானத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அதன் விளைவாக கட்சியை துவக்குகிறார். அறியாமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தனக்கு ஆதரவான ஆதாயமாக்க முயற்சிக்கிறார். இதனை படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களும் படித்து கொண்டிருக்கிற கல்லூரி மாணவிகளும் நம்புகிறார்கள். என்ன மாதிரியான ஈர்ப்பு இருக்கிறது என்பது தெரியவில்லை. இது பல அன்பு பெற்றோர்களின் அன்பு குழந்தைகள் மூர்க்கத்தனமாக தற்குறிகளின் அரசியல் ஆளுமை இத்தமிழகத்தில் நிச்சயம் எடுபடாது என்பதை புரிந்து கொள்ளாமல் பயணிப்பதை நாம் இந்த நேரத்திலே கவலையோடு நினைத்து வேதனைப்படுகிறோம். நிச்சயமாக தேர்தல் முடிவு என்பது ஆளும் கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பிரதான எதிர்க்கட்சிக்கு தர இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த தற்குறிகளின் கூட்டத்தில் ஒரு சில தொகுதிகள் கூட இல்லை. அவர் நிற்கக்கூடிய தொகுதி கூட தோல்வியை தழுவ இருக்கிற நேரத்தில் ஒரு சில இளைஞர்கள் மூர்க்கத்தனமாக பின்னோக்கி சென்று ஒரு சுயமான சிந்தனையின்றி பகுத்தறிவில்லாத ஒரு மானிடனாக பித்து பிடித்தவன் போல சில குழந்தைகள் அவனையே பேசிக்கொண்டு இருப்பது இந்த நெகட்டிவ் ரிசல்ட்டு அந்த தற்குறி தலைமைக்கு எதிராக வர இருக்கும் நிலையில் வேறு மாதிரியான ஏதேனும் எதிர்மறையான சிந்தனைகளை அவர்களை செய்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கவனத்தோடு பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் படிக்க வேண்டும், நீங்கள் நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும், நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். உங்களுடைய ஆளுமை என்று நினைக்கக்கூடிய அந்த தற்குறி தலைவன் சினிமாவில் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்து விட்டு அவன் ஆட்டம் போடுகிறான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த கூட்டத்திற்கு செல்வதற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் பேருந்திலே பயணிக்க பயண கட்டணம், சென்று வரும் பொழுது அந்த செலவு, சாப்பாட்டு செலவு, நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிற ஆடை அனைத்தும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி
வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படுகிற உங்களுடைய ஏழை பெற்றோர் தரக்கூடிய பணம். அதை உணர வேண்டும். இந்த உலகத்தில் பணம் இருந்தால்தான் மதிப்பார்கள். இளைஞர்களே, நீங்கள் யாரை தலைவன் என்று நினைக்கிறீர்களோ அந்த தற்கொலையினுடைய வேட்பாளருடைய ஒவ்வொரு வேட்பாளருடைய பின்னணியை நீங்கள் யோசியுங்கள். எந்த தொகுதியிலும் ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கூட அவன் சீட்டு வழங்கவில்லை. குடிசையில் இருக்கக்கூடியவனுக்கு மாவட்ட செயலர் வழங்கவில்லை. ஜாதியிலே பின்தங்கியதாக சொல்லக்கூடிய கருதக்கூடிய எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ அதிலிருந்து யாருக்கும் மாவட்ட செயலர் கொடுக்கவில்லை. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவர் மாவட்ட தலைவர் கொடுக்கவில்லை. ஆக பணம் படைத்த, ஜாதியில் ஆளுமை மிக்க, ஆட்கள் பலம் கொண்ட, போர்ஜரியான, மோசடியான, கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிற அந்த பலம் கொண்டவர்களைத்தான் நீங்கள் ஆளுமை என்று நினைக்கக்கூடிய அந்த தற்குறியும் அவன் நியமித்திருக்கிறான் என்றால் மிகப்பெரிய மோசக்காரன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் படியுங்கள், தொழில் துவங்குங்கள், நன்றாக சம்பாதியுங்கள், நீங்கள் அரசியல் களத்தில் நில்லுங்கள். நீங்கள் இதுபோன்ற தற்கூறிகளுக்கு நீங்கள் துதிபாடாதீர்கள். உங்கள் அறியாமை அவனுக்கு ஆதாயமாக மாறிவிடக்கூடாது. அவருடைய பயணத்தை யோசியுங்கள். பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு இடர்களை சந்தித்த தமிழகம், அந்த காலகட்டங்களில் அவருடைய அரசியல் பயணம் என்ன, மக்கள் தொடர்பு என்ன, மக்கள் சந்திப்பு என்ன, அவருடைய சினிமாவிலே அவர் கண்ட காட்சிகள் எப்படி, அவருடைய காட்சிகள் எதிர்கால சந்ததிகளுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு சேர்த்திருக்கிறது. பாடல் காட்சிகள், சினிமா காட்சிகள், கதைகள், அனைத்திலும் கொலைகளும் கொள்ளையும், அப்படிப்பட்ட காட்சிகள், போதை வஸ்து காட்சிகள், எப்படி நீங்கள் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஏதோ அரசியல் மாற்றம் நடப்பதைப் போல. நிச்சயமாக தமிழகத்திலே எடப்பாடியார் ஆட்சி தான் இன்றைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். எடப்பாடியார் ஆட்சி மலரும். மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள். தற்குறிகளை எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டார்கள். மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடியவர் ஏன் மாமன் சீருதாரேன், அதைத்தாரேன், இதைத்தாரேன்னு சொல்லி பட்டியலிடுறீங்க? இந்த வருமானத்தை எப்படி பெருக்குவீங்க? யோசிக்க வேண்டாமா? ஏற்கனவே எத்தனை லட்சம் கடனில் இருக்குது. ஆக பிரதான சாதிகள் கொண்ட இளைஞர்களையும் பிரதானமாக பணத்தை கொண்டவர்களையும் தான் அவர் வேட்பாளராகவும் மாவட்ட செயலர் நியமித்திருக்கிறார் என்பதையுமே நீங்கள் இந்த நேரத்தில் உணரணும். ஆக அன்பு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகள், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் ஹீரோவாக பாருங்கள். உங்களுடைய ஆசிரியரை ஹீரோவாக பாருங்கள். உங்களுடைய நல விரும்பிகளை விஷர்ஸை ஹீரோவாக பாருங்கள். இதை விடுத்து யாரோ ஒரு சினிமாக்காரன், நேற்று முளைத்த காளான், அவனுடைய பிம்பம் இன்னும் ஒரு வார காலத்திலே தெரிந்துவிடும், ஓடி சென்று விடுவான். இவனை போன்ற தற்குறிகள் எந்த சூழ்நிலையும் தமிழகத்தை தலைமை தாங்கிற விதத்திற்கு மக்கள் வழிகாட்ட மாட்டார்கள். இந்த தற்குறிகள் நீண்ட நெடு பயணத்திற்கு பிறகுதான் அரசியலிலே பிரசவிக்க வேண்டும் என்பதை சொல்லி, இளைஞர்கள் பித்து பிடித்தவர்களாக யாரும் இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர், அதன் பிறகு நீங்கள், அதன் பிறகு ஆளுமை நிறைந்து நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்ட தலைவர்களும் தலைமையும் தான் உங்களுக்கான வழிகாட்டியாக இருக்க முடியும். அரசியல் என்பது தேர்தலுக்கு வந்து செல்லக்கூடிய இயக்கம் அல்ல. அரசியல் என்பது ஆண்டு முழுவதும், வருடம் முழுவதும் மக்களோடு தொடர்பு கொண்டு முழு நேர பொது வாழ்வில் அக்கறை கொண்டு ஈடுபடுவோர் தான் அரசியல் தலைவராக முடியும். அந்த வகையில் அந்த தமிழக முதலமைச்சர் நாற்காலி நிச்சயமாக தற்கூறிகளை தலைமை தாங்க விட்டு விடாது. அப்படி சூழ்நிலையை ஒருபோதும் தமிழக அரசியல் தந்து விடாது. ஆகவே தமிழகத்தில் இளைஞர்கள் மிக தெளிவாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். எடப்பாடியார் ஆட்சி மலர்கிற பொழுது தற்கூறிகளின் ஆட்டம் ஒழுங்கு செய்யப்படும். அவர்களுடைய அரசியலை முறைப்படுத்தி கொண்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.